யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, எஸ்எஸ்ஆர் இந்த மூன்றெழுத்து மந்திரங்கள் இருக்கு இல்லையா, இவர்கள் செய்த சம்பவங்கள் தான் இந்த காணொளியில் ரொம்ப முக்கியமாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு எந்த விதமான புத்தகங்களில் கிடைக்காது. அவரவர் சந்ததிகள் சொன்ன வார்த்தைகளைத்தான் இன்றைய காணொளியிலே நான் பதிவு செய்கிறேன் தோழர். சரி, என்ன பேசுகிறாங்க, என்ன சம்பவம், 3 செய்திகள் இருக்குது. அந்த 3லையும் பார்ப்போம். எம்ஜிஆர் அவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்றும், மூகாம்பிகை கோயிலுக்கு சென்றார் என்பதும், மருதமலை கோயிலுக்கு அவரை தூக்கிச் சென்றார், தேவர் தூக்கிச் சென்றார் என்ப சம்பவங்களையும் நானே பல்வேறு காணொலிகளில் இதில் நான் பதிவு செய்து எல்லாம் உள்ளபடி தான் நம்ம சொல்கிறோம் வைக்கிறோம். இதில் சிவாஜி கணேசன் அவர்கள் உள்ளே வர முடியாது. ஏனென்று கேட்டால் சிவாஜி கணேசன் மிகவும் நிறைந்த தெய்வ பக்தி உடையவர் என அவர் சேர்க்க அப்படி அமைஞ்சு போயிடுச்சு. அதனால் அவர் அரசியல் களத்திற்குள் உள்ளே அவர் வெற்றி பெறுவதற்கு, வெற்றியை தொடுவதற்கு அவரால் முடியவில்லை. அந்த சமவெளிக்குள்ளேயே அவரால் முடிவராமல் போயிடுச்சு. ஆனால் தன்னம்பிக்கை மனிதர்களாகவும், பகுத்தறிவு உள்ள மனிதர்களாகவும், சுயமரியாதை உள்ள தலைவர்களாகவும், தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தன்னுடைய தத்துவ தலைவர்களாகவும் அரசியல் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்கள் என்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களாகி, இளைஞர்களாகி இன்று அந்த கட்டத்தை தாண்டி நிற்கக்கூடியவர்கள் ஒரு செழுமைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதர்களாக மாற்றுவதற்கு இந்த மாதிரி தலைவர்களும் ஒரு காரணம். உங்களுக்கு ஒரு பெரியார், ஒரு அண்ணா அவர்களை போன்ற தலைவர்கள் மட்டுமே வழிகாட்டிகளாக இருந்துவிட முடியாது. அவர்களே கோடிக்கணக்கான மக்களை சந்தித்து விட முடியாது. அவர்களுடைய மாணாக்கர்களாக, தொண்டர்களாக, தளபதிகளாக 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய அந்த தலைவர்களோட செயல்பாடுகள் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லாரையும் போய் ரீச் பண்ணும். அப்படி என்ன இருக்கட்டும், என்ன செய்தி அதான் சொல்கிறேன். எம்ஜிஆர் தன்னுடைய தாயை மட்டுமே வணங்குபவர். 2வது தன்னுடைய தலைவனை மட்டுமே வணங்குபவர். தாய் தலைவன். தாய் சத்யபாமா, தலைவன் பேரறிஞர் அண்ணா. தன் வீட்டில் அவர் இருக்கக்கூடிய 2 படங்கள், தன்னுடைய தாயார் படமும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் படம் தான். அதனால்தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது கூட தன்னுடைய கட்சிக்கு பெயராக முதல் எழுத்தில் அண்ணா என்கின்ற சொல்லையும், அண்ணா என்கின்ற உருவ படத்தையும் அவர் கட்டளை பிறப்பது போல இப்படி கையை வைத்தபோது அவர் சட்டை ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க. ஒரு அயன் பண்ண சட்டம். எம்ஜிஆர் சொன்னாரா, எங்கள் அண்ணா இப்படி இருக்க மாட்டார், சட்டை கசங்கி இருக்கும், இதில் ஏதாவது 2 வளைவு கொடுக்க முடியுமான்னு கேட்டார். படத்தில் கூட அண்ணாவை, தன்னுடைய தத்துவ தலைவரை அப்படியே உள்வாங்க வேண்டும் என்று மனம் உள்ள நிரம்பி வளர்ந்தவர்கள். அவர்களால் வார்ப்பிக்கப்பட்டவர்கள் தான் எங்களை போன்றவர்களும் இல்லை. அப்போ இதில் கலைஞருக்கு உண்டா? உண்டு. அன்பழகனுக்கு உண்டா? உண்டு. அடுத்த தலைமுறை தலைவர்கள் வைகோ அவர்களுக்கு உண்டா? உண்டு. காளிமுத்துக்கு உண்டா? உண்டு. வலம்புரிஜானுக்கு உண்டா? உண்டு. நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம். NV நடராஜன்லேருந்து மதியழகன்லேருந்து பேசிக்கிட்டே போகலாம், எல்லாம் உண்டு. ஆனால் புத்தகத்தில் இல்லாத 2 செய்திகள் இருப்பதனால் இந்த இடத்துல நான் காணொளி பதிவு பண்ணுறேன். தாய்க்கிழவி என்கின்ற படத்தில் நடிகை ராதிகா இப்போ உச்சபட்ச ஒரு வேடம் போட்டு பெரிய அளவில் சமீபத்தில் இப்போ வரப்போகுது. அந்த படம் அதில் போட்டிருக்கக்கூடிய வேடத்தை போடுவதற்காக 4 மணி நேரமும், கலைப்பதற்காக 2 மணி நேரமும் நான் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய காட்சி. கமலஹாசன் அவர்களிடமே ஆலோசனை பெற்று கமலஹாசன் அவர்களை வியந்து சொல்லிய ஒரு செய்தி. 20 கிலோ வெயிட்டு தாங்கி தான் அந்த கிடத்துக்குள்ளே நான் நடிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லி வரலாற்றை பதிவு பண்ணிக்கிட்டே வரார். அந்த பேட்டியை எடுத்தவர் யார் என்று சொன்னால் ரங்கராஜ் பாண்டே. ரங்கராஜ் பாண்டே யார் தெரியும் இல்லையா? தமிழ்நாட்டின் பார்ப்பன பிரதிநிதி. செத்த பிறகு, காலாவதியான பிறகு அந்த இடத்த பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி அவங்க கொழுமண்டபத்தில் கலாட்சேபம் நடத்தக்கூடிய மனிதர்கள். அவர் கேட்குறார், நக்கலாக கேட்குறது மாதிரி தான் நமக்கு தோணி, உங்கள் அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா? அதாவது ராதிகா சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா? உங்கள் அப்பா ஒரு ஏத்திஸ்ட், உங்கள் அப்பா ஒரு ஆத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்திஸ்ட்னா நாத்திகன் என்கின்ற அர்த்தம். அப்போ நாத்திகன்னா கடவுள் மறுப்பாளனா என்ன, வெறுப்பாளனா? தன்னம்பிக்கை மிக்கவன் நாத்திகன்னா.
சுயமரியாதை மிக்கவன், தன்னால் முடியும், தன்னால் தான் முடியும் என்று நம்பக்கூடியவன் தான் ஆத்திஸ்டாக இருக்க முடியும். அவன்தான் நாத்திகனாக பரிமணிக்க முடியும். அவன் பகுத்தறிவாதியாகவும் சுயமரியாதை உள்ளவனாகவும் இருப்பான். அதான் உலகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அப்படி இதை ராதிகா அவங்க சொல்லி முடிச்சுட்டு உங்கள் அப்பா அவங்கள எப்படி பார்த்தாங்கன்னு கேட்கும்போது, ராதிகா சொன்ன கருத்தையும் எஸ்எஸ்ஆர் அவர்கள் செஞ்ச செயலையும் தான் இந்த செயலில், இந்த காணொலியில் நான் சொல்கிறேன் தோழர். எம்ஆர் ராதா நேரடியாக ஷூட்டிங் இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு காட்சி ராதிகாவை இன்ட்ரொடியூஸ் பண்ணுற சீன் சென்னை ஈசிஆர் ரோடு மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கோவில் செட்டப் உள்ளே வந்துட்டாங்க. கோயிலிருந்து வாழ்த்து அதில் தான் இருக்கும் இல்லையா, பாடல் எப்படி இதாக காப்பிரைட் ஆகுமா ஒரு புரியலை நமக்கு. அதனால் ஒரு வரியில் சொல்லுதேன், கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ அப்படிங்கிற பாடல். அந்த சீன் எடுக்கக்கூடிய நிலைமை, மணி அடிக்கணும் வைக்கணும். எம்ஆர் ராதா கார் உள்ளே வருது. எம்ஆர் ராதா யாருன்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும். தந்தை பெரியாரை எதிர்புறம் வைத்தால் அது எதிர் நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவவாதியின் தனிப்பெரும் தொண்டனாக நின்றவர். பெரியாரோட பேச்சை நீ கேட்பதற்கு, ராமசாமியோட பேச்சை, ஈவே ராமசாமி நாயக்கன் பேச்சை கேட்பதற்கு யார் மனசில்லை என்று சொன்னால், கொடுத்த காசை வாங்கிட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உண்டான துணிச்சல் இருக்கு. நாடகமே பெரியார் தாண்டா, பெரியார் சொன்னது தாண்டா நாடகம் அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு நீதியரசராக இருக்கக்கூடிய தன்னுடைய சாதியை சேர்ந்த அவர் பிராமண பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் உட்காந்துருக்கிறாரு முதல் வரிசையில். எப்போ நான் முதல் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நான் இந்த ராமசாமி நாயக்கன் பேச்சை கேட்குறக்கா நான் உட்காந்து என்னப்பா கேட்குறீங்கன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு. என்னடா சத்தம் அங்கங்கிறாரு. ஐயா இந்த மாதிரி ஜட்ஜு இப்படி சீஃப் கெஸ்ட்டு போய் சொல்கிறாரு. அப்போ அவர் ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லிட்டு சொல்லலாம், பாப்பான் இந்த நாடகத்தை பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அந்த துணிச்சல் இல்லைன்னா, இந்த டிக்கெட்டு கொடுத்த காசை வாங்கிட்டு வெளியே போய் சொல்லு அவனை அப்படின்னு. நான் அவன் கைதட்டுறதுக்காக அவன் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சிரிக்கிறதுக்கு இங்கே நாடகம் போடவில்லை. என் தலைவன் தந்தை பெரியாரின் கருத்துக்களை சொல்வதற்காகத்தான் நாடகத்தை அரங்கேற்றுகிறேனே சொல்லலை. பார்ப்பான் பார்க்கவில்லை என்று சொன்னால் பார்ப்பானை வெளியே சொல்லுறார். இந்த துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு எவனாக இருந்தாலும் கவலைப்பட மாட்டார் எம்ஆர் ராதா. அப்படிப்பட்ட ஆளு கோயிலுக்கு முன்னாடி தான் மகன் நடிக்க போகிறா. அந்த காட்சிக்கு வராங்க. எம்ஆர் ராதா என்ன சொல்லுவாருங்கிற ஒரு இதில் அஷ்டப்பாய் நிற்கும்போது வாழ்த்து வாங்கும்போது எம்ஆர் ராதா சொன்ன வார்த்தை, கீழே இருக்க குங்குமத்தை எடுத்து தலையில் வச்சார். என் கலை உனக்கு நிலைத்து நிற்கட்டும் மகளே, உன் கலை நிலைத்து நிற்கட்டும். என்னுடைய திறமை உன் மீது இறங்கட்டும். அவர் சொன்ன வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு வச்சிருக்கிறார். ஏனெனில் இது ஒரு சினிமா. அவர் சினிமாவில் பக்தி வேஷம் போட்டிருப்பார். அவர் சினிமாவில் கடவுளாகவே வந்த காட்சிகள் கூட உண்டு. அவர் வந்தார்னா அந்த காட்சிக்கு அப்படியே ரணகலமாகக்கூடிய காட்சிகளாக வச்சிருப்பார். ஆனால் தான் மகளுக்கு சொல்லுகிற பொழுது அதை கலையை தெய்வமாக மதித்து இருக்கக்கூடிய அந்த திராவிட இயக்கத்தோட சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் விதமாக என் கலை உன் மீது நிலைத்து நிற்கட்டும் என்று சொல்லி அந்த வாழ்த்து சொல்ல நான் என்னுடைய தோழர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவேன். வாழ்த்துக்களை ஒருபோதும் புறக்கணிக்க வேண்டாம். சில காட்சிகளில் சொல்லியிருப்பேன். வாழ்த்து பெறுவதில் நீங்கள் ஒருபோதும் கஞ்சமாக இருக்க வேண்டாம். நீங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளுங்கள். வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது என்று முழுமையாக நம்புகிறவன் நான் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் தந்தை பெரியாரையும் திராவிடர் கழகத்தையும் அதனுடைய தத்துவத்தை உள்வாங்கிய ஒரு மனிதன் அதை எப்படி குங்குமத்தை வச்சு வைக்க முடியுமா அப்படிங்கிற நிலை இருக்கிற பொழுதுதான் அவர் சொன்ன வார்த்தை, என்னை நீ நம்பினால், இந்த கலையை நீ நம்பினால் இது உன்னை காப்பாற்றும், உன்னுடைய திறமையை வெளிக்கொணரும் என்பதற்காக எம்ஆர் ராதா சொன்ன வார்த்தை தான், என் கலை உன் மீது இறங்கட்டும், என்னுடைய கலையின் திறமை உனக்கு நிலைத்து நிற்கட்டும்ங்கிற வார்த்தை. இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஆனால் அது கோயில் இல்லை, அது ஒரு திரைப்பட செட்டிங் அப்படிங்கிற முடிக்கிறதில் முடிச்சுட்டு போயிட்டார். சரி, இங்கிட்டு எஸ்எஸ்ஆருடைய செயல்களை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். எதுக்கு காரணம், என்னுடைய மன திருப்திக்காக. சில காணொலிகள் விரும்பி பேசுகிற சில காணொலிகள் செய்தியாக சொல்ல வேண்டியிருக்கும். சில சப்ஜெக்ட் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் இது உணர்வு பூர்வமான செய்தி. நான் சுயமரியாதை திருமணம்
முடித்தவன் என்ற காரணத்தினால் சுயமரியாதை திருமணத்திற்கு வீட்டில் உள்ள பெரியவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் சொந்தங்கள் மட்டத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் என்கின்ற முழு தகுதியும் பெற்றவன் நான். எல்லா பிரச்சனையை அனுபவிச்சவன் நான், எனக்கு தெரியும். ஆனால் அன்றைய காலத்தில் எஸ்எஸ்ஆர் தன்னுடைய மகன் திருமணத்திற்கு கூட போகவில்லை. கோயிலில் வச்சு தான் முடிக்கணுன்ட்டாங்க சொந்தக்காரங்க, பொண்ணு எதுகளில் தாராளம் பண்ணுங்க, ஆனால் நான் வரமாட்டேன். கோயிலுக்கே போகாத தனிப்பெரும் தலைவனாக எஸ்எஸ்ஆர் அவர்கள் இருந்திருக்கிறார், தன் தலைவனுக்கு மரியாதை கொடுத்து. ஆனால் பெரியார் திருவிக்கா அவர்கள் தன் வீட்டிற்கு வந்த பொழுது தன் வீட்டில் மறந்து விட்டு போய்விட்ட அந்த திருநீர் பை இருக்கு இல்லையா, பொட்டணும், அதை தூக்கிட்டு போய் காவிரி கரையில் கொடுத்து திருநூரை பூசுவதற்கு பெரியாரே கையில் கொண்டு போனவருங்க. அது அவருடைய விருப்பம். பேரறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அரசியல் படுத்துகின்ற பொழுது நீ யாரையும் கும்பிடு, எப்படியும் பண்ணிட்டு போ, தனி மனிதனா, உன்னுடைய தாயா, உன்னுடைய தந்தையா, உன்னுடைய தலைவனா, நீ யாரை எவ்வாறு நீ மதிக்கிற அவ்வாறாகவே நீ மாறுவாய் என்கின்ற தத்துவத்தை பேரறிஞர் அண்ணா கொண்டு வந்தார். இதையெல்லாம் நிலைநிறுத்தித்தான் பெற்ற மகன் திருமணத்திற்கு கூட செல்லாமல் வரவேற்பு நிகழ்ச்சி வச்ச ஒரு தலைவர்களோட வார்ப்புகளாகத்தான் இன்றைக்கி நம்மளாம் இருக்கிறோம். இந்த காணொலியிலேயே இன்னும் கலைஞரை பற்றி சொல்லலாம், எத்தனையோ செய்திகள், தலைவர் வைகோ அவர்களை பற்றி சொல்லலாம், எத்தனையோ செய்திகளை நம்ம சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 2 செய்திகளும் பதிவு செய்யப்படாத செய்தி என்பதனால் இந்த இடத்துல பதிவு செய்யணும். அவர் திருப்பதி கோயிலுக்கு எங்கள் அப்பா வந்தார், ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு பிரச்சனையாச்சு திருப்பதி கோயிலுக்கு, அவர் பின்னால் எப்படி வாழ்ந்தார் இருக்கு. ஆனால் சாகும் வரை எம்ஆர் ராதா எப்படி வாழ்ந்தார், தாம் பிள்ளைகள், அவருக்கு பல மனைவிகள், பல பிள்ளைகள். என் கடவுளுக்கே உண்டு, கண்ணனுக்கு ஆயிரக்கணக்கான, தசரதனுக்கு லட்ச மனைவிகள்லாம் உண்டுல்ல. அன்றைய காலகட்டங்கள் வேறு. அந்த செய்திகளை பரிணிப்பிப்பதற்காகத்தான் சொல்கிறோம். நக்கல் செய்வதற்காக கேட்ட கேள்விக்கு நடிகை ராதிகா தூக்கி போட்ட பந்து இருக்கு இல்லையா, ரொம்ப கேப்சர் பட்டுச்சு. அதை பதிவு செய்வதற்காகத்தான் எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய பையன் கொடுத்த வாக்குமூலம், அவருடைய புத்தகம் என்கிட்ட இருக்குது, முழு வரலாறு புத்தகம் இருக்குது, நான் நம்ம காணொலியிலே போட்டிருக்கேன். அதை பற்றி பேச வேண்டிய செய்திகள் இன்னும் நிறையாக இருக்கிறது. இந்த 2 செய்திகள் எதிலும் இடம்பெற வராத காரணத்தினால் நமது யூனிவர்ஸ் சேனலில் இந்த சேனலை பதிவு செய்வதற்கு நான் முழு பெருமை அடைகிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம் தோழர்கள்.